வணக்கங்க. வேலாயுதவங்க இப்படியே அந்த அந்த வீடு முன்னாடி இருக்குது. இப்படியே அந்த இடத்துல போகிறது. போகும்போது வரும்போது அப்புறம் வெட்டுவேன் குத்துவேங்கிறது. முன்னாடி இருந்துக்கிட்டு பின்னாடி என்ன தானம் கேட்டால் போலீஸ்காரங்க கூப்பிட்டு கேட்டால் நான் தடத்தில் போனதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறான். இப்போ தடத்தில் வண்டியில் போகிறத பார்த்துல இப்படி எப்போதும் நான் போகிறத வரதான் வீடியோ எடுத்து தான் என்னை போட்டு விடணும். அப்புறம் என்னை வெட்டுவேன் குத்துவேங்கிறது ஆதாரம் கேட்டு இடத்துல போகிறதெல்லாம் எடுத்து போட்டு விடணும். முன்னாடி இருந்துக்கிட்டு பின்னாடி எந்நேரம் இடத்துல போயிட்டு இருந்தால் நான் போக வேண்டாமா வராண்டாமா. நான் வரேன். அப்போ நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் 13 நான் எனக்கு தேவைதானே வாங்கிட்டு நான் போகிறதுக்கு நான் வர்றதுக்கு. அவன் முன்னாடி இருந்துக்கிட்டு 24 மணி நேரமும் பின்னாடி தடம் போட்டுக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேங்கன்னுட்டு நான் எத்தனை நாளைக்கு இருக்கிறதா? நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். இந்த இடத்தையும் வாங்கிட்டு தடத்தையும் வாங்கிட்டு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். கோர்ட்லேயும் கேஸை போட்டுக்கிட்டு தினம் நான் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு காரணம் அப்புக்குட்டி கனகராஜ் இவங்க தான். கோர்ட்லேயே இந்த அம்மாவை தீர்ப்பு சொல்ல விட்றதில்ல. முன்னாடி வீட்டுக்காரனே உனக்கு தடம் இல்லை, நீ போகாத, பின்னாடி போகாத, முன்னாடியே போன்னு சொல்கிறதும் இல்லை. நீ வெட்டு குத்து என்ன ஒன்று சாமீன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புக்குட்டி கனகராஜுங்க தான் சொல்லி கொடுக்குறாரு. கோர்ட்டில் நீ தீர்ப்பு சொன்னால் அவனுக்கு முடிவாயிரும். நீ நாலு கணக்கில் வயது அவசரம் போட்டு விழு அப்படின்ட்டு கோர்ட்லேயும் இந்த அம்மா இந்த அப்புக்குட்டி கனகராஜவங்க தான் கட்சி மூலமாக ஆள் வச்சு பணம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இதுக்கு இந்த கேஸுக்கு முடிவே இல்லையா, இல்லை விசாரணை இல்லையா, என்றைக்கு தான் முடிவு வரும்? வணக்கம், அனைவரும் பாருங்கள்.